சத்தம்? அது வடிவு. ஐயோ சத்தியமா நான் கிடையாது. ஏய் தலைவலியில சத்தம் போட்டியே அது. நான் தலைவலி தாங்க முடியல செம்பா. சரியா போய்டும். கொஞ்சம் செம்பா டைம் ஆச்சு. ஐயோ சரி போ போ போ. டைம் ஆச்சு. சரி நான் போயிட்டு வரேன். அப்பாடி இவ புடவையில ஸ்ப்ரே அடிக்கிறதுக்குள்ள உசிறு போய் திரும்ப வந்துருச்சு. எப்படியோ நம்ம நினைச்சது சக்சஸ். இதுக்கு மேல அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. அக்கா நிஜமாவே அது பத்திக்குமா? ஆமா. அப்போ இந்த கார்த்தி தான் வாலாட்ட கூடவே போறானே. பத்துக்குச்சுன்னா உடனே அணைச்சிருவானேக்கா. செம்பா உசிருக்கு சேதாரம் இல்லைன்னாலும் ஆனா எக்ஸாம் கட் ஆகும்ல, நமக்கு அது போதும். ஆமால. செம்பா இங்க ஒரு நிமிஷம் வாமா. பாப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இன்னைக்கு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாம நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வரணும். சரியா? சரிங்க பெரியய்யா. தைரியம் தான் முக்கியம். சாப்பிடாம போய் மயக்கம் வருது அது இதுன்னு சொல்லக்கூடாது. நல்லபடியா எழுதணும். என்ன? அதுக்காக தான் உங்களுக்கு நான் பால் கொண்டு வந்திருக்கேன். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மயக்கமும் வராது, தலையும் சுத்தாது. இந்தாங்க குடிமா. ஏங்கா இவ பரீட்சை எழுதுறதுக்கு தானே போறா? என்னமோ புத்துக்குள்ள இருக்கிற பாம்புக்கு குடுக்கற மாதிரி பாலையும் முட்டையும் கொடுத்துருப்பா. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அக்கா பேசாம நானும் பரீட்சை எழுத போறேன். எதுக்குடி இந்த ஒரு டம்ளர் பாலுக்கா? இல்லக்கா எல்லாருமே சேர்ந்து என்ன தாங்கன்னு தாங்குறாங்க பாத்தீங்களா? இந்த குடும்பத்தை நம்பி நீ எந்த ரிஸ்க்கும் எடுத்துறாத. இந்த கிழவனும் கிழவியும் எப்ப வேணா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க, எப்ப வேணாலும் திடீர்னு கீழே தூக்கி போட்டுருங்க. நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வா. சரிங்க பிரியம்மா. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். கிளம்புங்க. வரமா. சரி வரப்பா. போச்சு. இன்னைக்கு கடைசி எக்ஸாம். ஆமா சின்னையா. உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு செம்பா. நீங்க என் கூட இருந்தா நான் எதை வேணாலும் செஞ்சு முடிப்பேன். நீ எப்படி சிறந்த குடும்ப தலைவி காம்படிஷன்ல ஜெயிச்சியோ அதே மாதிரி இப்பவும் ஜெயிக்கணும். ஜெயிச்சு மேல படிச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய லாயரா வரணும். நிச்சயமா செய்வேன் சின்னையா. ஏங்கா இதுக்கு முன்னால அது உங்களுக்கு நடந்திருக்கா? எது? அதான்க்கா அந்த செம்பாவுக்கு பூஜை ரூம்ல பால் கொடுத்துச்சே, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? என்னக்கா நீங்க நடந்திருக்கான்னு கேட்டா இப்படி பறிக்கிறீங்க? ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்ல. இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருந்துச்சுல. ஏய், அவங்க பால் குடுக்கட்டும், இல்ல மடியில படுக்க வச்சு ஃபீடிங் பாட்டில்ல கூட குடுக்கட்டுமே. இப்ப அத பத்தி நமக்கு கவலை இல்ல. அப்ப இனிமே செம்பாவை பத்தி பேசக்கூடாதா? கவலைப்பட வேணாங்கிற. புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு இத்தனை நாளும் என்ன கொடைச்சல் கொடுத்தா அவ. இனிமே அவளால ஒரு தொல்லையும் இல்ல. என்னக்கா சொல்ற? ஆமா வடிவு, இந்நேரம் நாம அடிச்ச ஸ்ப்ரே காய ஆரம்பிச்சிருக்கோம்.
ஆமால. ஆமா, அது ஈரம் காஞ்சிருச்சுன்னா உள்ள இருக்கிற அப்படியே பத்திக்கும். ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ பெண்ணே. இத்தனை நாள் எப்படி எக்ஸாம் எழுதுனியோ அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸாமையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. சரிங்க சின்னையா. நீ எக்ஸாம் முடிச்சிட்டு வந்த உடனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது அது? நீ முடிச்சிட்டு வா சொல்றேன். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்னால எக்ஸாம் ஒழுங்காவே எழுத முடியாது. நீ எக்ஸாம் முடிச்சிட்டு வா செம்பா. இல்ல இல்ல, எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லணும். சொல்லிட்டா அதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்? ஐயோ, நான் உள்ள போயிட்டா எவ்வளவு நேரம் ஆகும்? போங்க சின்னையா, சொல்லுங்க நீங்க. போங்க சின்னம்மா. சொல்ல முடியாது. சின்னையா. ஏக்கா இந்நேரம் அவளுக்கு பத்திக்கிட்டு இருக்குமா? நான் வேணா ஒரு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? ஏய், என்ன நாங்க அடிச்ச ஸ்ப்ரே காஞ்சு பத்திக்கிச்சானா? ஓ அவகிட்ட கேட்க முடியாதா? ஐயோ அக்கா எனக்கு பரபரன்னு இருக்குக்கா. என்ன நடந்திருக்குன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குக்கா. இதுக்கு என்ன மந்திரமா போட முடியும்? ஈரத்துல இருக்கிற காஞ்சா பத்திக்குங்கிறது சயின்ஸ். ஓ சயின்ஸை நாம மாத்த முடியுமா? அது எனக்கு தெரியல. ஆனா செம்பாவை இன்னைக்கு யாராலையும் காப்பாத்த முடியாது. போங்க சின்னம்மா, போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. போங்க சின்னையா, நான் ஒண்ணுமே எழுத மாட்டேன் பாருங்க. நீ ஒழுங்கா எழுதலனா உனக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. ஐயோ, போங்க உங்க பேச்சுக்கா. சின்னையா, சர்ப்ரைஸ் கொடுக்குறான். செம்பா! 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 செம்பா, இங்க பாரு. செம்பா, இங்க பாருண்ணா. இங்க பாரு. உனக்கு ஒண்ணு இல்ல செம்பா. இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத.
பயமா இருக்கு. பயமா இருக்கு சின்னையா. சிம்பா 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 ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. சிம்பா இங்க பாரு, என்ன பாருங்க, தைரியமா இருக்கணும் என்ன? ஆ? கஷ்டப்பட்டு இத்தனை எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்க, இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். பதட்டப்படாத, தைரியமா இரு, நிதானமா இரு, உன்னால முடியும் செம்பா. சின்னையா, எப்படி சின்னையா? என்னால முடியல சின்னையா. இந்த சட்டம் உன் மேல இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கிற மாதிரிதான். எதை பத்தியும் கவலைப்படாத. ஒரு நெருப்பையே தாண்டி வந்துட்ட, இதுக்கு மேல என்ன இருக்க? நான் இருக்கின்ற நம்பிக்கையோட தைரியமா போ, உன்னால கண்டிப்பா முடியும். உன்னை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சாங்க, அவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. அவங்க முன்னால நீ பெருசா சாதிச்சேன்னு காமிக்க வேண்டாமா? செம்பா உன்னால முடியும். போ, பரீட்சை எழுதிட்டு வா, சக்சஸ் பண்ணிட்டு வா. நான் சொல்றேன் உன்னால முடியும். பாத்தியா? தைரியமா பரீட்சை எழுதிட்டு வா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அத்தனை தாண்டி நீ ஜெயிப்ப செம்பா. ஜெயிச்சிட்டு தான் நீ வரணும். கடவுளே, இன்னைக்கு கடைசி பரீட்சை. இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இந்த எக்ஸாமை நல்லபடியா எழுத எனக்கு தைரியத்தை கொடுங்க சாமி. சின்னையா பேச்ச நான் எப்படியாவது காப்பாத்தணும். இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு ஈஸியா அமையணும் சாமி. கஷ்டப்பட்டு இத்தனை எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்க, இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். பதட்டப்படாத, தைரியமா இரு, நிதானமா இரு, உன்னால முடியும் செம்பா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. என்னாச்சு? சரி விடு, இதுல என்ன பரவாயில்ல. இந்த தடவை இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். நீ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல தைரியமா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பாத்தியா, அதுவே நீ 100 மார்க் வாங்கினதுக்கு சமம். நீ 100 மார்க்லாம் வாங்க வேண்டாம், எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்த பாத்தியா, அந்த தைரியம் இருக்கு பாத்தியா, அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் டைம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்.
ஹே கொஞ்சம் சிரிய சிரி செம்பா. நீங்க சரிங்க. நான் எல்லாம் நல்லா எழுதிட்டேன் சின்னையா. எல்லா கொஸ்டினும் எழுதிட்டேன். ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. சூப்பரா எழுதிருக்கேன். லூசு, கொஞ்ச நேரத்துல பதற வச்சிட்டியே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஓஹோ. சரி, புடவையில எப்படி தீ பிடிச்சது? திடீர்னு புடவையில தீ பிடிக்குதுன்னா மந்திர தந்திரம் பண்ணிலாம் தீ பிடிக்க வைக்க முடியாது. தெரிஞ்சு சயின்டிபிக்கா ஏதாச்சும் பண்ணாதான் இப்படி தீ பிடிக்க வைக்க முடியும். அப்படி பார்த்தா தீ பிடிக்கிற ஒரே பொருள் சின்னையா, எதுக்கு இவ்ளோ தூரம் யோசிக்கிறீங்க? இல்ல, திடீர்னு எப்படி உன் புடவையில? அது இல்ல சின்னையா, காலையில இந்த கிரவுண்ட்ல எல்லாம் கூட்டி குப்பைய போட்டு கொளுத்திருப்பாங்க போல. அங்க எரிஞ்சிட்டு இருந்துச்சே, கவனிக்கலையா? அதுதான். அதுல இருந்து ஏதோ நெருப்பு வந்து பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்ற? பின்ன என்ன சின்னையா, நானே எனக்கு நெருப்பு பத்த வச்சுக்கிட்டேன்னு சொல்றீங்களா? ஏய், அப்படி இல்ல, எப்படி பத்துச்சுந்தா? நான் தான் சொல்றேனே, சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதீங்க. என்ன சின்னையா, நீங்க இப்படி சட்டை இல்லாமலோ நான் இப்படி சட்டை போட்டுட்டு நிக்கிறதும் நல்லாவா இருக்கு? ஐயோ, சரி வா, நேரா போய் உனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி தரேன். ஓகே? நான் வரல. ஏ? ஏன்னா சர்ப்ரைஸ் நீங்கன்னு சொல்லவே இல்லைல்ல. சிரிக்காதீங்க. இப்ப சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இல்லனா வர மாட்டேன். ஓகே ஓகே. எல்லா எக்ஸாமையும் ரொம்ப நல்லா அட்டெண்ட் பண்ண என் வைஃப்க்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்க போறேன். ஐயோ, நிஜமாவா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, சூப்பர் 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 சூப்பர். அப்படியே நீயும் நானும் தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போறோம். சினிமாக்கு போறோமா? நிஜமாவா? ஆஹா, நீ எல்லாத்தையும் சந்தேகமா தான் கேப்ப. வா, உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வா வாசம்பா. சின்னையா, நீ வா, அதெல்லாம் கண்டுக்காத. வா. சின்னையா சின்னையா சின்னையா, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க சின்னையா. ஏய், சாரி மேல சட்டை போட்டு வந்தா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதுக்குன்னு இப்படி வீட்டுக்கு போக முடியும்? உனக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் வேண்டாமா? எதுக்கு சின்னையா புதுசெல்லாம்? வீட்டுக்கு போனா இருக்கிற துணியவே மாத்திப்பேன். எப்பவுமே பழசம் தான் போடுற. இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து தரேன், போட்டுக்கோ. வா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. சின்னையா, இங்க சாரி எதுவுமே இல்ல. சாரியா? உனக்கு சாரி எடுத்து கொடுக்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தா? அப்ப பழையபடியா எனக்கு பாவாடை தாவணி எடுத்து தர போறீங்களா? உனக்கு இந்த சாரி பாவாடை தாவணி இதை விட்ட வேற ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான். உனக்கு வேற ஒரு அசத்தலான காஸ்டியூம் எடுத்து தரேன். சுடிதாரா? இதெல்லாம் நான் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? ஐயோ, எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கம் இல்ல. போட்டு பழகிக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் செம்பா. இல்ல சின்னையா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. என்ன வேற கடைக்கு கூட்டிட்டு போங்க, நான் சாரி எடுத்துக்கிறேன். இது நான் உனக்கு வாங்கி கொடுக்கறது, அதனால நான் சொல்றதா நீ எடுத்துக்கணும். என்ன சின்னையா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப விலையா இருக்கும். ரொம்பலாம் ஒண்ணு இருக்காது, இரு எடுக்கிறேன். Just 4,500 rupees. இது இந்த Dress 4,500 ரூபாயா? ஏய், கத்தாத. ஏன் கத்துற? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன சின்னையா நீங்க சுடிதார் விலையை கேட்டா இந்த மொத்த கடையோட விலைய சொல்றீங்க? இந்த மொத்த கடை உனக்கு 4,500 ரூபாயா? உனக்கு வாய் கொழுப்பு. இதுக்கு தான் ஒரு சாதாரண புடவை போதும்னு சொன்னேன். இப்ப மட்டும் நீ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணலன்னு வையேன், சுடிதாரை விட்டுட்டு மிடி கவுன் எடுக்க சொல்லி உன்னை இம்சை பண்ணுவேன்.
எப்படி வசதி? ஐயோ, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் ஒரு தடவை பார்ட்டிக்கு போட்டுட்டு வந்ததே போதும். இந்த சுடிதாரே பரவாயில்ல. பரவாயில்லன்னு தோணுதுல்ல? அப்ப நீயே உனக்கு பிடிச்சத ஒன்று செலக்ட் பண்ண. செலக்ட் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே. சும்மா காமெடி பண்ணாத செம்பா. உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே. இந்தா, இது நல்லா இருக்கு, போட்டு வா. இது உனக்கு ஓகே இல்ல? நீங்க சொன்னா ஓகே தான். எனக்கு இது ஓகே தோணுது. எதுக்கு நீ போய் போட்டு வா பாப்போம். இருந்தாலும் சின்னையா போய் போட்டு வான்னு சொல்றேன்ல. சரி. ம். போ. என்ன இவ்வளோ நேரம் ஆளை காணோம்? ஒருவேளை சுடிதார் போட தெரியாம சிரமப்படுறாளோ? சின்னையா, உங்கள் ஸ்டார் விஜய்.